10,000 சலுகையும் 15,000 சலுகையும் இது வந்து யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி தான். இந்த விலை குறைப்பை பயன்படுத்தி அவங்க போய் இப்போ கோல்டு வாங்குறது சமயோசிதமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பட்ஜெட்டில் பார்க்கும்போது தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் கொடுத்த அமௌண்ட்டு ரொம்ப கம்மி. தமிழ்நாடு வந்து மத்திய அரசாங்கம் சுத்த விட்டுச்சு நம்மளை இந்த விஷயத்தில். வணக்கம். 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று தாக்கல் செஞ்சாங்க. இந்த பட்ஜெட்டினுடைய சாதக பாதகம் குறித்து ஆடிட்டர் ரவிசங்கர் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பட்ஜெட்டில் வருமான வரி குறிப்பு, தனிநபர் வருமான வரி குறிப்பு பற்றின அறிவிப்பு. தனி நபர் வருமானம் போன்ற வருடம் பட்ஜெட்டிலேயே ஓல்டு ஸ்கீம் நியூ ஸ்கீம் 2 இருந்தது. நியூ ஸ்கீமில் என்ன பண்ணால் அப் டு 3 lakhs நோ டேக்ஸ், 3 to 6 lakhs 5%, 6 to 9 lakhs 10%, 9 to 12 lakhs 15%, 12 to 15 lakhs 20% வச்சுருந்தாங்க. இந்த பட்ஜெட்டில் அந்த ஸ்லாபை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 லட்சம் வரலும் நோ டேக்ஸு, 3லேருந்து 7 லட்சம் 5%, 7லேருந்து 10 லட்சத்துக்கு 10%, 10லேருந்து 12 லட்சத்துக்கு 15%, 12லேருந்து 15 லட்சத்துக்கு 20%, 15 லட்சத்துக்கு மேலே வாங்குறவங்களுக்கு 30%. அது போன வருடம் இருந்த மாதிரி. இந்த ரிலாக்ஸேஷனில் மக்களுக்கு சலுகை 10 லட்சம் வரலும் இன்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வரி சலுகை கிடைக்கிது. 15 லட்சம் வரலும் இன்கம் இருக்கிறவங்களுக்கு 15,000 ரூபாய் வரி சலுகை கிடைக்குது. இதை தவிர பெரிய சலுகை எதுவும் இல்லை. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு இந்த 10 லட்சம் சலுகையும், இப்போ 10,000 சலுகையும் 15,000 சலுகையும் இது யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி தான். இது யாருக்கும் பெரிய லெவலில் யூஸ் இல்லை. இதனால் மிகப்பெரிய ஏமாற்றம் நடுத்தர வர்க்க மக்களிடையே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 2019 ஆண்டு தேர்தல் அறிக்கையில் தனிநபர் வருமானம் 5 லட்சம் வரலும் விலக்கு அளிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இனி வரை அதை அவர்களால் பூர்த்தி செய்ய இயலவில்லை. அவர்கள் பேசிக்ஸ் எக்ஸாம்ஷன் ஓல்டு ஸ்கீமில் 2 லட்சமும் நியூ ஸ்கீமில் 3 லட்சம் தான் வச்சுருக்காங்க. அவங்களால் 5 லட்சத்தை எட்ட முடியல. அது பெரிய குறைபாடு. அவர்களுடைய சொன்னது ஒன்று செய்வது ஒன்றில் வேறுபடுகிறார்கள். அது தவிர இப்போ விலைவாசி உன்னை மட்டும் விலைவாசி, காய்கறிகள் விலையே நிறைய ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு. மக்கள் இந்த விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி சேலரிட் பீப்புளுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்கணும். இவங்க இப்போது போன பட்ஜெட்டில் 50,000 கொடுத்தாங்க. இந்த பட்ஜெட்டில் 75,000 உயர்த்தியிருக்காங்க. அது எல்லோரும் எதிர்பார்த்தா 1 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படவில்லை. இப்போது தற்போது 2 ஸ்கீம் இருக்குது இன்கம் டேக்ஸில், ஓல்டு ஸ்கீம் நியூ ஸ்கீம். ஓல்டு ஸ்கீம் யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஹோம் லோன் எடுத்துருக்கவங்க, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கவங்க டிடக்ஷன் அப் டு 2 lakhs கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. அது ஓல்டு ஸ்கீமில் போனால் தான் பெனிஃபிட்டு. ஏன்னா நியூ ஸ்கீமில் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டு டிடக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் யாருக்கு ஓல்டு ஸ்கீம் போனோம் நியூ ஸ்கீம் போனோன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒர்க்கிங் போட்டு எது பெனிஃபிட்டுன்னு பார்த்து தான் பண்ணணும். ஆக மொத்தம் ஹோம் லோன் எடுத்துருக்கவங்களுக்கு, ஹோம் லோன் இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு ஓல்டு ஸ்கீமில் போனால் தான் அட்வான்டேஜாக இருக்கும். சப்போஸ் ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் ஹோம் லோன் டிடக்ஷன் எடுத்து ஓல்டு ஸ்கீம்லேயும், இன்னொருத்தர் ஹோம் லோன் டிடக்ஷன் எடுக்காமல் நியூ ஸ்கீம்லேயும் போனாங்கன்னா ஃபேமிலியோட இன்கம்மை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், ஃபேமிலியோட இன்கம் டேக்ஸ் பர்டனை குறைக்க முடியும். அதை அவங்க யார்கிட்ட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்களோ அந்த ஆடிட்டர்கிட்ட உட்காந்து பேசி அவங்களோட ஃபினான்ஷியல் ஒர்க்கிங் போட்டு அவங்க எந்த ஸ்கீம் போகிறதுன்னு டிசைட் பண்ணிக்கலாம் போய்ட்டு. ஆனால் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் 15 லட்சத்துக்கு மேலே இன்கம் இருக்கவங்களுக்கு நியூ ஸ்கீம் தான் பெனிஃபிஷியலாக இருக்குது. 15 லட்சம் இன்கம் அதுதான் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான். நான் ஃபைல் பண்ணுற ரிட்டர்னில் 10 ரிட்டர்னில் 7 ரிட்டர்ன் நியூ ஸ்கீம் தான் போகிறாங்க, 3 ரிட்டர்ன் தான் ஓல்டு ஸ்கீம் போகிறாங்க. அந்த 3 பேர்ஸும் ஹோம் லோன் எடுத்திருக்காங்க. அப்புறம் பசங்களை அப்ராட் அமைச்சிருப்பாங்க, 30 lakhs 40 lakhs லோன், ஹையர் எஜுகேஷன். அதுக்கு பேங்க்கில் லோன் எடுத்து இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 80E கிளைம் பண்ணுறாங்க. அது கிளைம் பண்ணுறது ஓல்டு ஸ்கீமில் மட்டும்தான் அலௌடு. அதனால் அவங்க ஓல்டு ஸ்கீமில் இருக்காங்க. அதர்வைஸ் எல்லாம் போடுறாங்க நியூ ஸ்கீம் தான் வராங்க. 21 வயசில் புதுசாக வேலைக்கு போகிறவனும் நியூ ஸ்கீம், 70 வயசுக்கு மேலே இருக்க ரிட்டையர்டு பீப்புளும் நியூ ஸ்கீமில் தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேவிங் பண்ணணும், எல்ஐசியில் போடணும், வீடு வாங்கணும், அந்த எண்ணம்லாம் இல்லை. ஒன்று யங் ஏஜ், இன்னொருத்தர் ஓல்டு ஏஜ்லலாம் முடிச்சிருப்பார் லைஃப்பில், அவங்கெல்லாம் இந்த நியூ ஸ்கீமில் போகிறாங்க. இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு தங்கம் வெள்ளி இறக்குமதி மீதான வரியும் குறைச்சிருக்கிறாங்க சார். தங்கம் வெள்ளி விலையேற்றத்துக்கு மெயின் காரணம் உலகளாவிய வார்,
ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் பாலஸ்தீன் வார்னால தங்கம் விலை ஏறுது. இப்போ தங்கம் விலை ஏறதுனால வெளியில் சந்தைக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற சங்கத்துக்கும் வெளிநாடுகளில் கம்மி விலையும் நம்ம நாட்டில் கூடுதல் விலையும், ஏன்னா 15% இம்போர்ட் டியூட்டி போட்டிருந்தாங்க. இங்கே விலை கூட ஸ்மக்லிங் நிறைய வந்தது. கள்ளக்கடத்தில் வந்து போலீஸ்க்கு வந்து ஓவர் பர்டன், உங்களை பிடிக்கிறது, கேஸ் நடத்துறது பிரச்சனை. அதெல்லாம் இந்த அனாமலியை குறைக்கிறதுக்கு 15% இம்போர்ட் டியூட்டியை தங்கத்திலையும் வெள்ளி மேலே இருந்த 15% சுங்கவரியை 6%ஆக குறைச்சிருக்காங்க. குறைச்சதுனால இப்போ தங்கம் வந்து சவரனுக்கு 2500 ரூபா குறைஞ்சிருக்குது. வெள்ளியும் கிராமுக்கு 5 ரூபான்னு குறைஞ்சிருக்குது. இந்த விலை வந்து குளோபல் ரேட்டோட இந்தியன் ரேட்டை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கள்ள மார்க்கெட்டை அடியோட ஒழிக்கிறதுக்கு இது பொதுமக்கள் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இன்னொரு 6 மாதத்தில் யாருக்கு வீட்டில் கல்யாணத்துக்கு யாராவது குழந்தை இருந்ததுன்னா, காது குத்தல் ஏதாவது வீட்டில் நல்லா ஃபங்க்ஷன், அதுக்கு கோல்டு வாங்குறேன். இந்த விலை குறைப்பை பயன்படுத்தி அவங்க போய் இப்போ கோல்டு வாங்குறது சமயோசிதமாக இருக்கும். லாங் ரன் விலை நிறைய ஏறாது. இந்த உலகளாவிய இந்த வார் குறைஞ்சி நின்றுதுன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி குறையிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் வார் இருக்கிறவர்களும் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் இன் கோல்டு ப்ரைஸ் வில் பி தர். அதனால் இப்போ விலை குறைஞ்சிருக்கிறதுனால தங்கத்தில் முதலீடு செய்யலாம். தனிநபர் பர்சன் யூ கேன் இன்வெஸ்ட் இன் கோல்டு. போரை தவிர்த்து வேறு எந்த காரணங்கள் இல்லையா அந்த தங்கம்? இருக்குது. சைனா இக்கானமி வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சைனா வந்து கவர்மெண்ட் வந்து தே ஆர் பையிங் மோர் கோல்டு. ஏன்னா அவங்க இன்னும் 1 or 2 இயர்ஸில் அவங்க இக்கானமி வந்து பஸ்ட் அவுட் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது பெரிய கிரைசிஸ் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்தியா போல் ஒரு 4 times ஜியாகிரபிக்கலி பெரிய நாடு, பாப்புலேஷனில் இந்தியாவோட ஒரு 20 கோடி மக்கள் தொகை தான் கூட. ஆனால் அவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கோல்டில் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே கோல்டு ப்ரைஸ் வந்து கூடி போயிடுது. அதனால் இப்போ தங்க விலை கண்டினியூஸாக ஏறிட்டு இருக்குது. மெயின் காரணம் ரஷ்யா உக்ரைன் வார் தான். அதனால் ஆயில் விலை, கோல்டு விலை எல்லாமே ஏறி இருக்குது. அதில் இது போய்ட்டு அதனால் இது விலை ஏறிட்டே இருக்குது. மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கல்வி கடன் வந்து 10 லட்சம் வரலாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்? இது வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு எப்படின்னா பிடெக்லேருந்து எம்டெக்கு, பிடெக்லேருந்து எம்எஸ் படிக்கிறவங்க, எம்பிஏ படிக்கிறவங்க உயர்கல்வி, அது வித்தின் இந்தியா படிக்கிறவங்களுக்கு, வெளிநாடு போகிறதுக்குல வித்தின் இந்தியா படிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபா வரலாம் கல்வி கடன். கவர்மெண்ட் வந்து வவுச்சர்னு, எஜுகேஷன் லோன் வவுச்சர்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட 3% கம்மி வட்டி, 3% சப்வென்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு, 10% பேங்க்கில் போட்டால் 7%ல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வவுச்சர் எடுத்துகிட்டு இவங்க வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் பேங்க்கில் போய் அந்த வவுச்சரை கொடுத்துட்டு 10 லட்ச ரூபா அவங்க கடன் வாங்கிக்கலாம். யாரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். இது வந்து உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப எளிமையாக இந்த லோன் வந்து வாங்கி. ஆமாம், இல்லைனா இந்த ரொம்ப சிக்கல் இருக்குல்ல, சிக்கல் ஃபார்மாலிட்டிஸ். ஆமாம், எங்கே போனாலும் பேங்க்கில் மேனேஜர் தெரிஞ்சால் லோன் கிடைக்கும், இல்லைனா கொலாட்ரல் எடுத்துன்னு வாங்குவாங்க, யாராவது ரெக்கமெண்ட் பண்ணணுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தர் போய் அவனுக்கு இந்த அலை வைக்கிறதுலேயே அவனுக்கு படிக்கிற ஆசையே போயிடும். இப்போ கவர்மெண்ட்டே இந்த எஜுகேஷன் வவுச்சர் தரதுனால அவன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக அந்த வவுச்சர் வாங்கிட்டானா அவன் அதை எடுத்துகிட்டு நியர்பை பேங்க் போனால் மேனேஜர் உடனே அந்த லோனை கொடுப்பார். 2 வருஷத்தில் அவன் 10 லட்சத்தில் 2 இயர் கோர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் முடித்தானா அப்புறம் நல்ல வேலைக்கு போகும்போது அந்த கடன் அவனால் 3 வருஷத்தில் அடைக்கிறதுக்கு ஈஸியாக முடியும். நம்ம போய் பேங்க்கில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு லோனுக்கோசரம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதை கொஞ்சம் எளிமையாக்கியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்குது. சப்சிடி மானியம் ஏதாச்சும் இந்த இதுக்கு? 3% சப்வென்ஷன், 3% மானியம் கிடைக்குது. 10%, 10.25% இப்போது எஜுகேஷன் லோனுக்கு என்ன பேங்க்கில் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்கீமில் 3% மானியம் வரதுனால 7.25%க்கு உங்களுக்கு லோன் கிடைக்கும் உங்களுக்கு. அதுமாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து தென்னிந்திய மாநிலங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு விமர்சனம் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சரும் தன்னுடைய அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? ஆமாம், தென்னிந்திய மாநிலங்களுக்கு அலோகேஷன் கம்மி. என்ன காரணம்னா எல்லா அலோகேஷன்லேயும் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் போயிடுச்சு. பீகாருக்கு 62,500 கோடி, ஆந்திராவுக்கு 15,000 கோடி கேபிட்டல் போனதுலாம். மற்ற எந்த ஸ்டேட்டுக்குமே இவங்க அலோகேஷன் பண்ணலை. தமிழ்நாடு பொறுத்தவரை 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு 1 லட்சம் கோடி வேரியஸ் ஸ்கீம் அலோகேட் பண்ணாங்க. அந்த ஸ்கீம் எல்லாமே ஸ்லோவாக தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த 1 லட்சம் கோடி வந்து 2021 அவங்க கொடுக்கல. இப்போ இந்த கடந்த 3 வருஷத்தில் ஸ்லோவாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிறதுனால கண்டினியூட்டியாக பார்க்கும்போது இந்த வருஷம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தான். ஆனால் 2021 கொடுத்த பணம் அது வந்துட்டு இருக்குது. அதை எடுத்து இவங்க என்ன செய்கிறாங்க, வேரிய ஸ்கீம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் பட்ஜெட்டில் பார்க்கும்போது தமிழ்நாடு
புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஏன்னா பீகாரும் ஆந்திராவுக்கும் பணம் போனதுனால மற்ற எல்லா ஸ்டேட்டுக்குமே கொஞ்சம் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல ஸ்கீம் என்னென்னா அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, ஜார்க்கண்டு அப் டு ஆந்திர பிரதேஷ் ஈஸ்டர்ன் காரிடார், பே ஆஃப் பெங்கால் ஒட்டி ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஏதோ பண்ண போகிறதாகவும் அதுக்கு ஏதோ 1 லட்சம் கோடி நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் அலோகேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது வந்ததுன்னா இந்த ஈஸ்டர்ன் ரீஜன்லாம் ரொம்ப பேக்வர்டாக இருக்குது, ஜார்க்கண்ட், ஒரிசாலாம், அதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஏன் காரணம்னா ஒரிசாவில் இப்போ பிஜேபி ஜெயிச்சு வந்திருக்கிறதுனால, ப்ளஸ் ஆந்திராலையும் பிஜேபி சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சதுனால ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அப்படி அசாம் வரலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களோட சார்ந்த மக்களுக்கு பெனிஃபிட் வரா மாதிரி. இதில் தமிழ்நாடு வந்து இந்த ஸ்கீமில் சேரலை. என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னை டு பெங்களூர் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 2020. அது கொஞ்சம் வேலை போயிட்டுருக்குது, அதனால் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் கொடுக்கல. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் யாருக்கு சார் பலன் அளிக்கக்கூடியது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறவங்களுக்கு, ரோடு டெவலப்மெண்ட்டு, ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டு, போர்ட்டு டெவலப்மெண்ட்டு, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் 11 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அக்ரிகல்ச்சருக்கு 1.5 லட்சம் கோடி தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 1.5 லட்சம் கோடின்றது ரொம்ப கம்மி. ஏன்னா 11 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுக்குறவங்க 1.5 லட்சம் ரூபா அக்ரிகல்ச்சர் கோடின்றது ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியா 140 கோடி மக்கள், எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்தானோ. இப்போ எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்கிறது, 44% பாப்புலேஷன் டெரைவிங் லைவ்லிஹுட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுது. அக்ரிகல்ச்சர் 18% தான் ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போது நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இந்தியாவில் 70% பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர்லேயும் 30% கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர் ஜிடிபி இருந்தது. இப்போ வந்து ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சி போயிடுச்சு 18%க்கு. பீப்புள் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர் 44%. நம்ம பாப்புலேஷன் 145 கோடி மக்கள். வரப்போகிற காலத்தில் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா நம்மளுக்கு ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு ஷார்ட்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங்கில் காலத்தே அறுவடை வந்து ஈல்டு குறைஞ்சி போகுது. அதனால் அரிசி, பருப்புலேருந்து, காய்கறிலேருந்து, வெண்ணெய் முட்டம் விலை ஏறுது. அதனால் இந்த கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு அலோகேஷன் வந்து ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் கொடுத்த அமௌண்ட்டு ரொம்ப கம்மி. இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறைச்சி அதில் ஒரு 2 லட்சம் கோடி அக்ரிகல்ச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா வரப்போகிற காலத்துக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வேறு இந்த பட்ஜெட்டில் வந்து தொழிலாளர் திறன் வளர்ப்பு தொடர்பான சில அறிவிப்புகளும் வெளியேறல சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்கீம் வரவேற்கத்தக்கது. என்ன சொல்கிறாங்கன்னா 1 கோடி இளைஞர்கள் பாலிடெக்னிக்கில் படித்தவங்க, அவங்களுக்கு வந்து 5000 ரூபாய் ஸ்டைஃபண்டு 12 மாதத்துக்கு நியர்பை இண்டஸ்ட்ரியில் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியும், அது ஜாயின் பண்ணும்போது ஒரு 8000 ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுத்து 1 கோடி மக்களை திறன் மேம்பாட்டு இதில் அவங்க ஸ்கில்டு ஒர்க்கராக கொண்டு வராங்க. வேரியஸ் இப்போ தமிழ்நாடுனா ஹோண்டாய், ஃபோர்டு இதெல்லாம் இருந்ததுன்னா ஆட்டோமொபைலு அதோட ஆன்சிலரி, அது மாதிரி நார்த்தில் வேரியஸ் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க போய் 1 இயரில் இந்த ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதே கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கம்பெனிலையும் வாய்ப்பு இருக்குது. வரவேற்கத்தக்கது. ஆனால் இது வெறும் பேப்பரில் ஃபைலில் இருக்க மாதிரி இல்லாமல் நியமாக எடுத்து செய்யணும். ஐடென்டிஃபை பண்ணி டிசர்விங் பாலிடெக்னிக்கில் ஸ்டூடெண்ட்டு கொண்டு வந்து அவனை கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுக்கணும். வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இளைஞர்கள் நீங்கள் இப்படியே ட்ரைனிங்லாம் பண்ணாமல் விட்டிங்கன்னா இவங்க ஏதாவது தப்பான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது வந்து சொசைட்டிக்கு இது வந்து பெரிய பாதகமாக போயிடும். அதுக்கு இந்த 1 கோடின்றதுக்கு இந்த 5000 ரூபான்ற இதை வந்து ஊக்கத்தொகை கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா அந்த இளைஞர்களுக்கு, பூரா இருக்க இந்த இளைஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் ஜிஎஸ்டி தொடர்பாக என்ன அறிவிப்புகள் சார் வந்திருக்கு? இந்த பட்ஜெட்டில் ஜிஎஸ்டி பற்றி மினிமம் அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரேஷனலைசேஷன் ஆஃப் ரேட்ஸ். இப்போ வந்து 6-7 ரேட் இருக்குது. 3%, 5%, 8%, 16%, 18%, 28% இருக்குது. அருண் ஜேட்லி இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி 3 ரேட்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தார். 8, 16, 24. அந்த 8, 16, 24 நோக்கி ரேஷனலைசேஷன் ஆஃப் ரேட்டு அதை வந்து இந்த ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த ரேஷனலைசேஷன் ரேட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சொல்லியிருக்காங்க, எவ்வளோ தூரம் அது முனைப்பாக செய்வாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷம் டைம் டிலே ஆகிடுச்சு. கோவிடு ப்ளஸ் அதர் ரீசன்னால் அவங்களால டிலே. ஏன்னா இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணது அருண் ஜேட்லி, அவருக்கு தான் இந்த ஃபார்முலாலாம் தெரியும். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு ஈக்குவலாக திங்க் பண்ணுறதுக்கு பிஜேபியில் ஆட்கள் இல்லை. அதனால் இவங்களால் அந்த ஜிஎஸ்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட்ஜெட் அறிவித்த பிறகு பங்குச்சந்தையில் வந்து ஏற்றம் இறக்கம் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன சார் காரணம்? பங்குச்சந்தை நேற்று வந்து 2000 பாயிண்ட் குறைஞ்சிது. காரணம் என்னென்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்
அந்த ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாங் டேர்ம்னா மோர் தென் 1 இயர் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் சொல்லி 10% தான் டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கெயினில் 10% வில் பி லாங் டேர்ம் கேபிட்டலுங்க. இந்த பட்ஜெட்டில் அந்த 10% டேக்ஸை 12.5%ன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்சென்டிவ் குறையிறதுனால அந்த ஷேர் மார்க்கெட்டு குறையுது. ப்ளஸ் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் 20% இருந்தது. வித் இண்டெக்ஸேஷன், காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸேஷன் பண்ணி ஒரு வீடு விற்றாங்கன்னா அதுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸேஷன் அது பண்ணி கேபிட்டல் கெயின் அரைவ் பண்ணி அதில் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20% இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் 12.5% குறைச்ச மாதிரி சொல்கிறாங்க. தவிர அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸேஷனை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணால் 2001க்கு அப்புறம் வாங்கின ப்ராப்பர்ட்டி, அப்பார்ட்மெண்ட், ஃப்ளாட்டு ஒரு 30 லட்சத்துக்கு வாங்கி இப்போ நான் 1 கோடிக்கு விற்றேன்னா அந்த 70 லட்சத்துக்கு 12.5% டேக்ஸ் கட்டணும். இப்போ புது பட்ஜெட் படி. ஓல்டு பட்ஜெட் படி அந்த 30 லட்சத்தை காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸேஷன் பண்ணி அதை வந்து 350% இன்க்ரீஸ் பண்ணி 30 லட்சம் ஃப்ளாட்டை 60 லட்சம் பண்ணி 1 கோடிக்கு விற்றா 40 லட்சத்துக்கு தான் 20% கட்டும்போது கம்மி டேக்ஸ் கட்டுவாங்க. இப்போ வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் ப்ராப்பர்ட்டி 12.5% குறைச்சாலும் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸேஷனை ரிமூவ் பண்ணதுனால அது வீடு விற்கிறவங்களுக்கு ஜாஸ்தி டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். ஒரு பழைய வீடு விற்று புது வீடு போகிற மாதிரி இருக்கவங்களுக்கு சில பிரச்சனைலாம் இதனால் ஏற்படும். தே ஹேவ் டு பே மோர் டேக்ஸ். அதுமாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து சென்னை மெட்ரோ ரயில் செகண்ட் ஃபேஸுக்கும் எய்ம்ஸுக்கும் வந்து பட்ஜெட் ஒதுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது. ஆமாம், இது வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது தான், உண்மைதான். இது வந்து மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் எய்ம்ஸ் கொடுக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபண்டு பண்ணுது. நம்மளுக்கு எய்ம்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லாமல் ஜிகாவில் போய் ஜாப்பனீஸ் கன்சார்ஷியத்துக்கிட்ட லோன் வாங்குற மாதிரி டைப் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அவன் வந்து வேரியஸ் ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டி, டைம் டிலே, ப்ளஸ் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா கூட நம்ம வந்து வி ஆர் டு டிபெண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. நம்மளை என்ன சொல்கிற சுத்த விட்டா மாதிரி ஆகிப்போச்சு. தமிழ்நாடு வந்து மத்திய அரசாங்கம் சுத்த விட்டுச்சு நம்மளை இந்த விஷயத்தில். அதனால் நம்மளுக்கு டைம் டிலே கிடைக்கல. மெட்ரோவுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை இதே மாதிரி ஜிகா கிட்ட லோன் போடுற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தராமல் ஜிகா கிட்ட லோன் வாங்க சொன்னதுனால அந்த ப்ரொப்போசலும் ஜிகாவில் பெண்டிங் இருக்காங்க, இந்த பணம் வரல. தமிழ்நாடு அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லெட் டவுன் பண்ணிட்டாங்கன்றது உண்மை தான் பணம் வர்றதுக்கு. ஆனால் நம்ம வந்து மாற்றி யோசிக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி மாற்றி யோசிக்கணும்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொங்கன் ரயில்வேன்னு ஒன்று போட்டாங்க இந்தியாவில். கொங்கன் ரயில்வே கார்பரேஷன் 60,000 கோடி பப்ளிக் கிட்டேருந்து 5% லோன் மாதிரி ரைஸ் பண்ணி அந்த ஃபண்டை அப்படியே கொங்கன் ரயில்வே போடுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ 30 வருஷம் கழிச்சு அந்த லோன் அமௌண்ட்டை பப்ளிக் ரிட்டர்ன் பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணோம், தமிழ்நாட்டில் 2FIDCOன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்குது. அதில் இவங்க ஒரு 30,000 கோடியோ 40,000 கோடியோ இவங்க லோன் ரைஸ் பண்ணாங்கன்னா இதே 5%க்கு தமிழக மக்கள் அதில் ஆளுக்கு 1 லட்சம்னு நிறைய பேர் பணம் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த பணம் வந்ததுன்னா இந்த பணத்தை வச்சு இவங்க எய்ம்ஸுக்கும் இவங்க பண்ணிடலாம், மெட்ரோக்கும் இவங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிகா கிட்ட போய் நம்ம லோனுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 5 ஜிகாவில் போனால் 2 to 3% சார்ஜ் பண்ணுவான். நம்ம பப்ளிக் கிட்ட வாங்கினா 5%, தமிழ்நாடு மக்கள்கிட்ட 5% இவங்களே வாங்கிட்டு இவங்களே இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணி தன் கையே தனக்கு உதவின்னு நம்மளே ஃபண்டை ரைஸ் பண்ணி நம்மளே இந்த ப்ராஜெக்டை 5 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ அழகாக முடிச்சுட்டு போயிடலாம். முடிச்சு 10 வருஷம் கழிச்சு நம்ம மக்களுக்கு இந்த பாண்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அது எப்படி வருஷம் பட்ஜெட்டில் போடும்போது இந்த பாண்ட் ரிடம்ஷனுக்கு 5 வருஷம் கழிச்சு ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்கன்னா 10வது வருஷத்தை கொடுத்துட்டு போயிடலாம். ஈஸி. தமிழக மக்கள் இது ஹாப்பியாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, அவங்களும் இந்த பாண்டுக்கு ஈஸியாக ஃபண்டு பண்ணுவாங்க. மாற்றி யோசிக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. பல விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக போகிறீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, மிக்க நன்றி.